Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃபேஸ நல்ல ஒரு க்ளோவாவும் சரி நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த Blemishes scars இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ஒரு க்ரீம் தான் வீட்லயே ரெடி பண்ண போறோம். அது நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட் வச்சு தான் இந்த க்ரீம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இது எல்லா டைப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ரிசல்ட் வர ஒரு க்ரீம் தான் இது. இது என்ன க்ரீம், இதை எப்படி ரெடி பண்ணணும் எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கோ, அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தான். இந்த ஏலக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கிச்சன்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஏலக்காய் நம்ம ஃபுட்டில் மட்டும் போடுறதில்ல, இதோட ஸ்கின் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் இருக்குது. இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற இந்த பிரேக் அவுட்ஸ்லாம் ஹீல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு க்ளீனாகவும் அந்த பிளிமிஷிங்ஸ் ஸ்கார்ஸ் இதுலேருந்து ரெடியூஸ் பண்ண இந்த ஏலக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னெல்லாம் ஈவன் டோனாக ஆக்கி நம்ம ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நம்ம ஸ்கின்னை நல்லாவே 2-3 ஷேட்ஸ் லைட்டன் பண்ணுற ஏஜென்ட் கூட நமக்கு ஏலக்காயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஏலக்காயில் இருக்குது. இப்போ இந்த ஏலக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அந்த க்ரீம் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பியூரிஃபை வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் குடிக்கிற தண்ணியை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நான் 4-5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 1 டம்ளர் நல்லா 1/2 டம்ளரோட கம்மியாக நமக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலும் போதும். அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இன்னும் நீங்கள் ஏலக்காயை நல்லா தட்டி கூட போடலாம். அப்படி போட்டாலும் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ஏலக்காயை நீங்கள் நல்லா சுண்ட விட்டுறணும். நான் சொன்ன மாதிரி 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அந்த வாட்டர் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு நம்ம சுண்ட விட்டுருங்க. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதுக்கு எந்த ஒரு கலரும் அது கிடைக்காது. இப்போ வாங்க க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கும்பர் ஜெல் தான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக நான் வீட்டிலே செஞ்ச குக்கும்பர் ஜெல் தான். அதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அலோவேரா ஜெல்லும் பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக செஞ்சது தான். அதுவும் மார்க்கெட்டில் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி ப்ரொசீஜர் வச்சு செஞ்சது தான். இது எப்படி செய்யணும் நான் ஆல்ரெடி நம்ம நிஷா பியூட்டி ஷைன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிற பாருங்கள். இப்போ இதை நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் கிளிசரின் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கிளிசரின் தான் நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வெஜிடபிள் கிளிசரின் தான் யூஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குக்கும்பர் ஜெல் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அலோவேராவே இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட். அது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த ஸ்பாட்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால நான் இன்றைக்கி குக்கும்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்கள் அலோவேரா ஜெல்லும் கிளிசரினும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காய் எசன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்துனையும் அப்படியே ஆட் பண்ணாதீங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமானது தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கார்ஸு, பிளிமிஷிங்ஸ், பிக்மெண்டேஷன்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இது சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிற ஒரு க்ரீம் தான். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்குது. இது நீங்கள் ரெகுலர் பேஸில் டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ண போகிறேன், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் கேஸ்டர் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். விளக்கெண்ணெய்
ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க இதை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். அதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆமணக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பாக்டீரியாஸ்லாம் நல்லாவே ஹீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அங்கங்கே வந்து ஏதாவது பேட்சஸ் இருந்தாலும் க்யூர் பண்ணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 3 to 4 days வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இது மாதிரி நிறைய செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 10 days வரைக்குமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. வெளியே வச்சிங்கன்னா ஒரு 3 to 4 days வரைக்கும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணால் நார்மல் க்ரீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள். அது அப்சர்வ் ஆயிரும். நீங்கள் அப்படியே தூங்கிக்கலாம். அதே மாதிரி மார்னிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது டே அண்ட் நைட் அப்ளை பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.